பாருங்க, யாரு எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ கொடுங்க. ஆனா என்னால இந்த தடவை காசு எதுவும் கொடுக்க முடியாது. அத்தை, உங்க கடைசி பையனோட ஷேர் எவ்வளோ இருக்குமோ அத கொடுத்துருவோம். கடைசி பையன் பணம் தருவானா மாட்டானாங்கிறத நீயா முடிவு செய்வ? நீங்களே பாருங்க அண்ணே, இந்த வீட்ல என்ன நடக்குது. ஹரி ஹரி, இனிமே என்னால பார்க்கவே முடியாதுப்பா. என்னப்பா இது? உன்ன அந்த பொண்ணு அவ முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டா. ஆனா நீங்க ஏன் எனக்காக பேசுற? என்கிட்ட இப்ப காசு இல்ல, நான் எங்க இருந்து கொண்டு வருவேன்? என்கிட்ட கொஞ்சம் பணம் ஏற்கனவே இருக்கு, அதான் தைரியமா சொல்றேன். என்ன கொஞ்சம் நம்புங்க. நீ உன் பணத்தை உன்கிட்டயே வச்சுக்கோ. என்கிட்டயே வச்சுக்க பணம் இல்லாத குடும்பத்துக்கு ஏதோ கொஞ்சம் உதவட்டுமேன்னு தான். அப்படியே இருந்தாலும் நான் என்ன செய்ய போறேன்? எவ்வளவு செலவு செய்யணுமோ அவ்வளவு செஞ்சாச்சு. யாருக்கும் எதுவும் செய்ய முடியல. ஆனா இப்ப எல்லாருக்கும் நல்லதுன்னா அதை விட வேற என்ன முக்கியம்? எனக்கு ஆசையா இருந்துச்சு ஒரு நாள் எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணும்னு. அன்னைக்கு ஹோட்டல்ல கூட இதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு நாள் எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வருவேன்னு. ஆனா இப்ப அத்தை கிருஷ்ண ஜெயந்தி பூஜைக்காக இந்த பணத்தை செலவு பண்ணா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். சரி, அவளை இத கேக்குறப்ப பூஜை பண்ணலாம். பாக்குறீங்களா அண்ணி எப்படி ஐஸ் வைக்கிறான்னு? தெளிவாவே பாக்குறேன் டாக்குர் அண்ணி. இந்த பொண்ணுக்கு சரியான பாடத்தை புகட்டாம விட மாட்டேன். அவளோட பேச்ச எப்போ மொத்தமா அடக்கி வைக்கணும். இவளால என்னோட போல்டூக்கு தான் அவமானம் வந்துருச்சு. இவளுக்கு பாடம் புகட்டியே ஆகணும். என்னோட போல்டூ இவளை எப்பவும் சும்மா விட மாட்டான். இல்ல, இவளுக்கு இதை விட கேவலமா நடக்கணும். அட என் டுக்கூனா பாருங்க, நான் செலவு செய்யறேன்னு கிளிப் இல்ல மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். அண்ணே, டுக்கூன் லீவு முடிஞ்ச உடனே கிளம்பி போயிருவான். ஆனா பையன் இங்கே தானே இருக்கணும். இப்படி ஓயாம பணம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த வீட்டுல நம்மளால எப்படிதான் இருக்க முடியும்? இப்ப பாருங்க, இந்த வீட்டுல அழிவு ஆரம்பமாயிருச்சு. நம்ம அண்ணி எப்பவும் இப்படி எல்லாம் கிடையாது. இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த பொண்ணு இருக்காளே, முழு குடும்பத்தையும் நாசமாக்கி அழிச்சிடுவா பாருங்க. அட டாக்கூர் அண்ணி, புருஷே பையன் 2 பேர்கிட்டயும் பணத்தை வாங்குறாங்க, யாரையும் விடல. அண்ணே, சுத்தமா தர விடாதீங்க. அண்ணாவை நிறுத்துங்க. இதுக்கு எல்லாம் யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்தலன்னா நான் இந்த வீட்டோட பொண்ணே இல்லை. கொழுந்தனாரே, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நான் பழம், பூ, ஸ்வீட்ஸ் வாங்கிடுறேன். அண்ணி, அது டுக்குந்தா பழம் தர்றான்ல. டுக்கூன் அவன் பங்கு கொடுக்குறான். இப்ப என் 2 பசங்களும் பணம் கொடுக்குறாங்க. இப்ப ஒருத்தன் கொடுத்துட்டா இன்னொருத்தன் தரமாட்டான்னு இருக்க முடியாதுல்ல. அண்ணி கோக்கன் எப்பவும் 500 ரூபாய் கொடுக்குறான். 500 ரூபாய் கொடுக்கறதும் கொடுக்காததும் என்ன பெரிய விஷயமா? என்கிட்ட இருந்தா நான் நிஜமாவே கொடுத்துருப்பேன் சித்தப்பா. நிஜமாவே என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, என்ன நம்புங்க. கடையில நான் என்ன பெருசாவா சம்பாதிக்கிறேன்? உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. ஊப்பங்கோட சுமைய எப்பவும் மத்தவங்க தானே சுமக்குறாங்க. சில நேரம் போல்ட்டு, சில நேரம் அண்டா. ஜாக்கிரதை டாக்குர் நீ. எதனால யோசிச்சு பேசுங்க. இன்னைக்கு வரை நான் போல்ட்டு கிட்ட வீட்டு செலவுக்காக 1 ரூபாய் கூட வாங்கினதில்ல. அவ எவ்வளவு கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் கொடுப்பான். கொழுந்தனாரே, உங்ககிட்ட நான் அதிகமா பணம் வாங்கினதில்ல. என் பென்ஷன் பணம் என்னாச்சு? அதை நான் முழுசும் என் குடும்பத்துக்காகத்தானே செலவு செய்யறேன். அதுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? யார் யாருடைய சுமைய சுமக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். யாராவது யாருடைய சுமையாவது சுமக்குறாங்கன்னா அது நானா தான் இருப்பேன். என் பையனோட வீட்டு செலவை நான் கொடுக்கறேன். உங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா உங்க பணம் எதுவும் தேவையில்லை. கிருஷ்ண ஜெயந்தி பூஜையும் நடக்காது. இல்ல அத்தை, இது சரியில்லை. இப்ப நீங்களே உங்க வாயால பூஜையை பத்தி பேசிட்டீங்க. அதனால பூஜையை யாராலும் தடுக்க முடியாது. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியே பூஜை நடக்கும். பிறந்த வீட்டுல இருந்து எவ்வளவு கொண்டு வந்த? இத தெரிஞ்சு நீங்க என்ன செய்ய போறீங்க பெரியம்மா? ஒருவேளை என்கிட்ட பணம் இல்லைன்னா கூட அப்பவும் இந்த பூஜை கண்டிப்பா நடக்கும். அப்புறம் சரியா அதே மாதிரி நடக்கும். அத்தை எப்படி நினைச்சாங்களோ. அட, இவ்வளவு தைரியத்தை எங்க இருந்து கொண்டு வர்ற நீ? இந்த தைரியம் என்னுடையது இல்ல சின்ன மாமா, இது என் மாமியாரோட தைரியம்.
அப்புறம் இந்த உலகத்தை இயக்குற அந்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோட ஒரு விருப்பம் இது. இருந்தாலும் அத்தை எப்பவும் எதையும் கேட்டதில்லை, இதை மட்டும் தானே ஆசைப்பட்டாங்க. அதனால அவங்க ஆசையை நிறைவேற்றுறது நம்மளோட கடமை. நினைச்சிட்டு இருந்தேன்னா என் தம்பிங்களையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலான்னு. இப்பதான் புரியுது நீங்க ஏன் உங்க பிறந்த வீட்டுக்கு போனீங்கன்னு. நீங்க உங்க பிறந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட விரும்புறீங்க, அதுக்கு தான் இவ்வளவு ஏற்பாடும் செய்றீங்க. இல்லைன்னா நம்ம வீட்டுல இவ்வளவு பிரம்மாண்டமா பூஜை எப்பவாவது செஞ்சிருக்கோமா? ஆனா நீங்க கூட இந்த மாதிரி செய்ய சொல்லி எப்பவும் சொன்னதில்லை. அத்தை அவங்க பிறந்த வீட்டுக்காரங்களை இங்க கூப்பிட்டா அதுல என்ன பிரச்சனை பெரியம்மா? நீங்க உங்க பிறந்த வீட்டுல தானே இருக்கீங்க. பிறந்த வீட்டை விட்டு பிரியற வழி என்னன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அத்தை நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க உங்க பிறந்த வீட்டுக்காரங்களை கண்டிப்பா கூப்பிடுங்க. இவ்வளவு நாளா நீங்க அவங்கள எதுக்குமே கூப்பிடல, இது ரொம்ப தப்பு. நான் ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன் அத்தை, ப்ளீஸ் நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நான் எனக்காக இதை சொல்லல. அது மட்டும் இல்ல, 3 அக்காங்களோட பிறந்த வீட்டையும் பூஜைக்கு கூப்பிட்டா அதுவும் நல்லா இருக்கும். இவங்களோட பிறந்த வீட்டுக்காரங்க இங்க வரதே இல்லை இல்லையா? அப்படியா? ஏன் சம்பந்திய கூப்பிடணுமா வேண்டாமாங்கிறத கூட நீ தான் முடிவு பண்ணுவையா? இல்ல சின்னத்த, நான் எதையும் முடிவு செய்யல. நான் அத்தைக்கு ஒரு சஜஷன் தான் சொல்றேன். இப்ப அத்தைக்கு பிடிச்சா அவங்க கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூப்பிட மாட்டாங்க. பிறந்த வீட்டுக்காரங்களை கூப்பிடுறத கேட்டதும் எல்லார் முகமும் எப்படி மலர்ந்திருக்கு பாருங்க, எவ்வளவு சந்தோஷம். அவங்கள கூப்பிடணும்னா இவங்க பிறந்த வீட்டுக்காரங்களை மட்டும் ஏன் கூப்பிடணும்? உன் வீட்டுக்காரங்க என்ன செஞ்சாங்க? நான் அவங்கள கூப்பிடக்கூடாதா? நான் உண்மையாவே என்ன பத்தி யோசிச்சு இத சொல்லலத்த. சரி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். துகுன், சொல்லுங்க பெரியம்மா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் இருக்கேன். நீ ஏன் எல்லா இடத்துலயும் முதலா நிக்கிற? எங்களுக்கு செலவு இல்லையா? இந்த பூஜைக்கு பணத்தை எல்லாம் இறைக்கிற. பணத்தை சேமிக்க கத்துக்கோ. இப்படி வீணா பணம் செலவழிக்க தேவையில்லை. அப்பா, பண விஷயமா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லுங்க, எப்படியாவது சமாளிக்க நான் முழு முயற்சி செய்வேன். பாருங்க, இந்த தடவை கிருஷ்ண ஜெயந்தி பெரியம்மா ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும்னு எனக்கும் ஆசை. அப்பா அந்த பூஜை நல்லபடியா நடந்தா வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல, குழந்தைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. அப்புறம் நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன்? என் குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக தானே. என்னால இது கூட பண்ண முடியலன்னா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் அப்பா? அப்புறம் அப்பா பூஜை நடந்தா அம்மா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க இப்ப கோவமா இருக்கிறதால தடுக்கிறாங்க. இல்ல, கொஞ்சமும் இல்ல. இப்படி பணத்தை வீணாக்கி எனக்கு சந்தோஷத்தை வாங்க எந்த விருப்பமும் இல்ல. காமாக்கா தன் பணத்தை செலவழிச்சு யாரையாவது கூப்பிடணும்னு நினைச்சா கூப்பிடட்டும். ஆனா என் கணவரும் மகனும் ஒரு பைசா கூட தரமாட்டாங்க, சொல்லிடுறேன். நீ எவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்ட சின்னவளு. இப்ப எல்லா படமும் புருஷனோடதாகிருச்சு. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இவ சொல்ல வர்றது அது இல்ல. இப்ப பாருங்க, எங்களுக்கும் வயசாகுது இல்ல, நாளைக்கு செலவு வரும், நோய் வரும், அப்ப பணம் வேணும்ல அண்ணி. எதிர்காலத்துக்காக சேமிக்க வேண்டி இருக்கும். கொழுந்தனாரே, நான் இந்த வீட்டுக்காக எதுவுமே செய்யல. இந்த குடும்பத்துக்காக நான் முழு உயிரையும் கொடுத்துதான் பாத்துக்கிட்டேன். என் பென்ஷன் படத்தை கூட முழுசா இந்த வீட்டுக்கு தானே செலவு செய்யற. அதுக்கு எந்த மதிப்பும் இல்லையா? அண்ணி உங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு பையன்தான். உங்களுக்கு 2 பசங்க, அவங்க பொண்டாட்டிங்க, அப்புறம் பேர பிள்ளைங்க. உங்களுக்கு தான் பெரிய குடும்பம். அதனாலதான் நீங்க அதிக பணம் கொடுக்க வேண்டி இருக்குது. உங்க செலவு அதிகம் தானே. ஓ, அப்ப அப்படி இருக்குதா டாக்கூர் அண்ணி? எனக்கு 2 பசங்க இருக்காங்கன்னா நான் அதிகமா செலவு பண்ணணுமா? இனிமே இந்த வீட்ல எல்லாமே இப்படிதானா? அண்ணி, எங்க மேல இந்த பழிய போடாதீங்க. நீங்க தான் பிரிக்கிறீங்க, நாங்க இல்ல. இந்த பூஜை செய்யறது என்னோட விருப்பம் மட்டும்தான். இதுக்கு ஆகிற செலவு எல்லாமே நானே செய்யறேன். பணத்தை ஏற்பாடு செய்ய முடிஞ்சா பூஜை நடக்கும், இல்லனா நடக்காது. இது கடவுளோட சித்தம்னா அவரே எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. இத்தனை வருஷமா என் பென்ஷன் பணம் முழுசையும்
இந்த வீட்டோட செலவுக்கு தான் கொடுத்தேன். ஆனா இனிமே அப்படி நடக்காது. இனி அதுல பாதி பணத்தை எனக்காக சேமித்து வைப்பேன். பிறகு அந்த பணத்தை ஒவ்வொரு வருஷமும் பூஜைக்கே செலவு பண்ணுவேன். இல்ல அத்தா, நீங்க பென்ஷன் பணத்தை குடும்ப செலவுக்கே பயன்படுத்துங்க. பூஜைக்கான பணத்தை ரெடி பண்ணிடுவேன். அட அக்க பணம் வானத்துல இருந்தா கொட்டும். பார்க்கலாம் சின்ன மாமா. பணம் வானத்திலிருந்து கொட்டுதா இல்ல பூமியை பிளந்துட்டு வருதா அத காலம் தான் சொல்லும். ஆனா சின்ன மாமா, நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்க? அதாவது நம்ம வீட்ல பூஜை நடந்தா நீங்க சந்தோஷப்பட மாட்டீங்களா என்ன? மாமா இப்ப இதை விட்டு தள்ளுங்க. இந்த பொண்ணோட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இப்ப எல்லாருக்கும் தெரியும் தானே, இவ மனசுல என்ன தோணுதோ அதை எல்லார் முன்னாடியும் அப்படியே உளருவா. ஆனா நீங்க இதுல எல்லாம் தலையிடாதீங்க ப்ளீஸ். என் பேச்சை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க அம்மாவுக்காக தான் இதையெல்லாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா இந்த பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவாங்க? பெரியம்மா, உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு சொல்லுங்க, நான் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன். எவ்வளவு செலவானாலும் நான் உங்ககிட்ட இருந்து எதுவும் வாங்க மாட்டேன். உங்க அப்பா அம்மா கிட்ட நான் இவ்வளவு பேச்ச கேட்க முடியாது. இன்னைக்கு வரை யாருக்கிட்டயும் நான் தலை குனிஞ்சது இல்ல, இனியும் குனிய மாட்டேன். மேலும் இது நான் ஒருத்தி பண்ற பூஜை இல்ல, குடும்ப பூஜை. இதுக்கு கூட நான் இவ்வளவு அவமானத்தை சந்திக்கணும்னா அந்த பூஜையே தேவையில்லை. மருமக எங்க இருந்து பூஜை நடக்கும்னு சொல்றான்னு தெரியல. அது அவளுக்கு தான் தெரியும். என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதோ அதை மருமக கிட்ட கொடுத்துருவேன். எல்லா சடங்குகளையும் அவளே பாத்துக்குவா. அண்ணி, நீங்க மருமகளை ரொம்ப தலைமையில ஏத்தி வைக்கிறீங்க. தலைமையில ஏத்தி வைக்கல டாக்கூர் அண்ணி, குடும்ப பொறுப்பை கத்து கொடுக்குறேன். நான் இவங்களை தலைமையில ஏத்தி வைக்கிறேன்னு நீங்க நினைச்சா இதை நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே செஞ்சிருக்கணும். மா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. இந்த பூஜை கண்டிப்பா நடக்கும். இந்த பூஜை நடக்கும்னு நீங்க முடிவு செஞ்சுட்டீங்கன்னா அது நடக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. மேலும் பணத்தை ரெடி பண்ற பொறுப்பு என்னோடது அத்தை. அதனால நீங்க கொஞ்சமும் டென்ஷன் ஆக தேவையில்லை. இப்ப என்ன, இந்த பூஜைக்காக தெருவுல போய் பிச்சை எடுக்க போறியா? பொல்ட்டு, நீ என்ன பேசுற? வீட்டு மருமகளுங்க கிட்ட இப்படி பேசக்கூடாது. அப்ப வீட்டு மருமக என்ன வேணும்னாலும் பேசலாமா? அன்எம்ப்ளாய்டு யூஸ்லெஸ் பொண்ணு பணத்தை ஏற்பாடு செஞ்சிருவாளாம். எங்க இருந்து ரெடி பண்ணுவா? எப்படி பண்ணுவா? ஆனா நீங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. நீங்க அம்மாவை தூண்டி விடுறீங்க. ஆனா எங்க இருந்து பணம் வரும்? யாருகிட்டயாவது கேட்டுத்தானே ஆகணும். தெரியல எங்கிருந்து வரும்னு. ஆனா அத்தை, பூஜை நடக்கும்னு நினைச்சா கண்டிப்பா நடக்கும். அதுவும் இந்த வருஷமே நடக்கும். அத்தை யாரையெல்லாம் கூப்பிட விரும்புறாங்களோ கூப்பிடுவாங்க. அத்தை, நீங்க உங்க தம்பிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. நான் சொல்றேன்ல, இந்த முறை கிருஷ்ண ஜெயந்தி பூஜை கண்டிப்பா நடக்கும். நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ் உள்ள வாங்க. ஆனா நீங்க எதுக்கு எல்லாரும் முன்னாடியும் தேவையில்லாம பேசுனீங்க? அண்ணி இப்ப அங்க நின்னாங்க தானே, அவங்க எதுவும் சொல்லலையே. அப்புறம் பூஜையோட பொறுப்பு நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? பணம் எங்க இருந்து வரும்னு யோசிச்சீங்களா? எல்லாரும் உங்க மேல கோபத்துல இருக்காங்க. ஆனா இந்த பூஜை நடக்கலைன்னா எல்லாரும் உங்களை தான் குறை சொல்லுவாங்க. அவங்க ஆல்ரெடி உங்க மேல ரொம்ப கோவமா இருக்காங்க, தெரியுமா? எனக்கு இது மட்டும் தான் தெரியும். அத்தை நினைச்சிட்டா இந்த வீட்டுல கண்டிப்பா பூஜை நடக்கும். ஆனா நீங்க ஒவ்வொரு முறையும் இப்படி எதையாவது பேசி என் உயிரை எடுத்துடுறீங்க. நீ மந்திரவாதியா? உனக்கு மேஜிக் தெரியுமா? இப்படி மந்திர குச்சியை சுத்தினா கையில பணம் வந்துருமா என்ன? இல்ல, எனக்கு எந்த மேஜிக்கும் தெரியாது. நான் என் மனசு சொல்றத மட்டும் தான் கேக்குறேன். அப்புறம் பூஜை நடத்த எந்த தடங்களும் வராதுன்னு என் மனசு சொல்லுது. ஸ்ரீ கிருஷ்ணர் அத்தைய வச்சே பூஜையை நடத்த வைப்பாரு பாருங்க.
நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் இப்படி பண்றது அவசியமா ஆனா எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியும் தானே. அப்புறம் பூஜையோட பொறுப்பை நீங்க ஏன் ஏத்துக்கிட்டீங்க? இன்னைக்கு அம்மாவோட மனநிலை நல்லா இருந்துச்சு, அதான் அவங்க பேச்சையெல்லாம் அவங்க கேட்டாங்க. நாளைக்கு அவங்க மனநிலை மாறிடுச்சுன்னா அத்தை சித்தி கூட சேர்ந்து அவங்க உயிரை எடுத்துடுவாங்க. உங்களுக்கு இது புரியவே மாட்டேங்குது. அம்மாவை உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். உங்க அம்மாவை பத்தி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏன் இப்படி உங்க அம்மாவை பத்தி பேசுறீங்க? இது உங்களுக்கு அழகில்ல. இப்ப நான் எப்படி பேசணும்னு கூட நீங்க தான் சொல்லி கொடுப்பீங்களா? நீங்க என்கிட்ட சண்டை போடவா என்ன இங்க கூப்பிட்டீங்க? ஆனா நான் உங்ககிட்ட சண்டை போட உங்களை கூப்பிடல, உங்களை திட்டத்தான் கூப்பிட்டேன். நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறேன், ப்ளீஸ் இப்படி பேசுறதை நிறுத்துங்க. நீங்க அச்சு அசலா உங்க போல்ட்டு அண்ணா மாதிரியே பேசுறீங்க. அப்புறம் என்கிட்ட இப்படி யாராவது பேசினா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஒண்ணு நீங்க என்ன போல்ட்டு அண்ணா கூட கம்பேர் பண்றீங்க, இல்லனா நீங்க நினைக்கிற மாதிரி நான் பேசணுமா? தான் நீங்க என்கிட்ட பேசணும்னா முதல்ல நீங்க மரியாதையா தான் பேசணும். நான் வேற எதையும் விரும்பல, கொஞ்சம் மரியாதை மட்டும்தான். ஆனா ப்ளீஸ் நீங்க முட்டாள் மாதிரி பேசுறதை நிறுத்துங்க. வீணா பூஜையோட பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்க. நாளைக்குள்ள பணத்தை எங்க இருந்து ரெடி பண்றது? ஒண்ணுமே புரியல. தெரியாது. வெரி குட். தெரியாது. அப்புறம் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? அதான் எனக்கு புரியல. நீங்க இவ்வளோ யோசிக்கிறீங்கன்னா அப்ப எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா என்கிட்ட எங்க பணம் இருக்குது? நீங்க என்ன நம்பித்தான் அவங்க கிட்ட பேசுனீங்களா என்ன? இல்ல இல்ல இல்ல, உங்களை நம்பி எதுவும் சொல்லல. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? பிறந்த வீட்டுல இருந்து எவ்வளவு பணம் கொண்டு வந்தீங்க? அது இன்னும் தீரவே இல்ல. அதிகமா இல்ல, ரொம்ப கொஞ்சம் தான் மிச்சம் இருக்குது. அதுல பூஜைக்கு தேவையான காசு முழுசா இருக்காது. உங்க கான்ஃபிடன்ஸ் ஓவர் கான்ஃபிடன்ஸ் ஆகிருச்சு. ஆனா நீங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அவங்க உங்களை நம்ப தொடங்கிட்டாங்கன்னு மறந்துடாதீங்க. இப்ப நீங்க இந்த பூஜை நடத்துவீங்க, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிருவீங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த பூஜை நடக்காது. நீ தோத்துருவ. நம்ம பூஜை கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடும். பாரு ஆனா எல்லாரும் என்ன குத்தி காட்டி பேசுவாங்க, கண்டபடி திட்ட போறாங்க. ஏ, உங்ககிட்ட யாரும் எதுவும் சொல்லலையே. யாருக்கு என்ன பேசணுமோ அதை என்கிட்ட தான் பேசுறாங்க. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். உங்களை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டாங்க. அப்புறம் பூஜையே நடக்காது. பணத்தை ரெடி பண்ண முடியலன்னா நம்ம சின்ன பூஜையா வச்சுக்கலாம். அதுவும் இல்லாம எப்பவும் உங்க வீட்ல சாதாரணமா தான் கிருஷ்ண ஜெயந்தி நடக்கும். இது சும்மா இந்த முறை அத்தை பூஜையை கிராண்டா பண்ண நினைக்கிறாங்க. அவங்க தம்பிங்களை கூப்பிட விரும்புறாங்க. நீங்க தானே அம்மாவை ஆசை வார்த்தை காட்டி அங்க கூட்டிட்டு போனீங்க. எங்களுக்கு அவங்க கூட உறவும் கட்டாகிருச்சு. அப்புறம் எதுக்கு அவங்கள அங்க கூட்டிட்டு போனீங்க? அப்புறம் எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது. அம்மா அவங்க பிறந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட நினைக்கிறாங்க, அதுக்கு தான் இந்த பூஜையை பண்றாங்க. அத்தை இந்த பூஜையை செஞ்சா உங்களுக்கு இதுல என்ன பிரச்சனை? அவங்க அத்தையோட பிறந்த வீட்டுக்காரங்க, அவங்கள கூப்பிட அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா நீங்க அவங்க கூட உறவு வச்சுக்காம நல்லதா செஞ்சிருக்கீங்க. பாருங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஆனா அத்தைக்கு அவங்க சொந்தம் தானே. அப்படி இருக்கும்போது நான் என் அத்தைக்கு ஆசை வார்த்தை காட்டி அவங்கள கூட்டிட்டு போகணும்? நீங்க எங்க கூட வந்திருந்தா அப்ப பாத்துருக்கலாம். அத்தை அங்க போய் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கன்னு. யாரோ வேற ஒருத்தர் மாதிரி இருந்தாங்க. ஆனா நீங்க எப்பவும் உங்க அம்மாவை புரிஞ்சிக்க முயற்சிக்கவே இல்லை. எப்பவும் அவங்களோட கோபம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவங்க மனசுல எவ்வளவு வலி மறைஞ்சிருக்குன்னு, அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு போராட்டங்களோட நிறைஞ்சதுன்னு. ஆஹானா நீங்க எங்க வீட்டுல என்ன பெண்கள் விடுதலை இயக்க போராட்டத்தை நடத்த போறீங்களா? ஃபெமினிஸ்டா நீங்க? எங்க வீட்டுல இதெல்லாம் நடக்காது. வா, போல்ட்டு அண்ணாவோட தாக்கம் உங்க மேல நல்லா தெரியுது. நீங்க அப்படியே அவரை மாதிரியே பேசுறீங்க. ஃபேண்டாஸ்டிக். இன்னைக்கு உங்களோட இந்த முகமும் தெரிஞ்சிருச்சு. நீங்க குத்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல, நான் ஏன் குத்தி காட்ட போறேன்? சும்மா அவங்களை எப்படி பார்த்தேனோ அதான் சொல்றேன். சரி, இனி ரொம்ப நேரம் நிக்க முடியாது. உங்க அனுமதி இல்ல, வரேன்.
அக்கா கிருஷ்ண ஜெயந்தி பூஜை நாளைக்கு ஆனா இன்னும் எந்த பொருளும் வாங்கல. அட உன் மாமா கிட்ட நான் சொல்லிட்டேன். அவர் என்னென்ன பொருள் வாங்கணுமோ அந்த லிஸ்ட்டை கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. அத்தை பணத்தை கொடுத்துட்டாங்க. அந்த பணத்துல பூஜைக்கான பொருளை மட்டும்தான் வாங்க முடியும். உனக்கு தெரியுமா, அத்தை அவங்க பிறந்த வீட்டை ஏற்கனவே கூப்பிட்டுட்டாங்க. நம்ம பிறந்த வீட்டையும் கூப்பிட சொல்லியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை, இவ்வளவு பேருக்கும் நாம எப்படி ஏற்பாடு செய்யறது? ஒரு வேலை செய்யலாம், நம்ம பிறந்த வீட்டுக்காரங்களை விட்டுருவோம். இல்ல 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 இல்ல, இவ்வளவு ஏற்பாடு செய்ய முடியாது. சரி, ஒரு வேலை செய்யலாம், அவங்கள கூப்பிட வேண்டாம். சரி, ஒண்ணு சொல்லு அஹானா, நீ ஏன் அக்கா முன்னாடி இவ்வளோ பந்தாவா இதையெல்லாம் பேசணும்? நீ ஏன் சொல்லு, நீ இதை எப்படி செய்வ? என்ன செய்வ? தெரியாதுக்கா. ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அத்தை எப்படி விரும்பினாங்களோ பூஜை அப்படியே நடக்கும். அதெல்லாம் சரிதா. இந்த பக்கம் பாத்தீங்களா, மாமியாரும் சின்ன அத்தையும் எப்படி வீடு முழுக்க அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு. 2 பேருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம். ஆங்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய தாயை எப்படி அசிங்கப்படுத்துறதுன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க போல. இல்லக்கா, உண்மையாவே அத்தையை அசிங்கப்படுத்துறது இல்ல. என்ன அசிங்கப்படுத்துறது தா? நான் பூஜைக்கு அத்தைக்கு சப்போர்ட் பண்ணேன்ல, அதான் இப்ப எல்லார் முன்னாடியும் நான் எதுக்குமே லாயக் இல்லைன்னு அவங்க நிரூபிப்பாங்க. பெரிய பெரிய வார்த்தைகள் பேச மட்டுமே தெரியும்னு. அவங்களுக்கு என்ன பத்தி தெரியாது. நான் பொறுமையா போறவ கிடையாது. அப்படியா? அப்புறம் நீ எப்படி ஏற்பாடு செய்வ? அவரும் இதுதான் கேட்டாரு. நீ அத்தைக்கு வாக்கு கொடுத்துட்ட, ஆனா இவ்ளோ பெரிய ஏற்பாட்டை எப்படி செய்வ?